ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது ஒரு மாஸ்டர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும். இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக, ஸோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட ஏற்கனவே பர்சனல் மெயில் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் மொபைலில் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் கார்னரில் ஒரு லோகோ காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் மெயில் ஐடி ப்ளஸ் உங்கள் நேம் காமிக்கும். அதுலேயே சைடில் ஒரு ஆரோ மார்க் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது மெயில் ஐடி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதே மெயில் ஓகேன்னா அதே அப்படியே விட்டுருங்க. அடுத்தது கீழே யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த யுவர் சேனல்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் தான் உங்கள் நேமு, ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும். உங்களுக்கு எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு கிரியேட்னு கொடுத்தோன்னே ஒரு புது சேனல் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன உடனே சைடில் உங்கள் நேம் பக்கத்துலேயே ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட நேம், சேனல் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அந்த சேனல் நேமும் டிஸ்கிரிப்ஷனும் எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் இன்னும் ஒரு சின்ன செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போது வெறும் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். அடுத்து ஹோம் பேஜு, வீடியோஸ், ப்ளேலிஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்போ எந்த மெயில் ஐடியில் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோ அந்த மெயிலே அதுலேயும் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு இப்போ சர்ச் பாரில் யூடியூப்னு டைப் பண்ணுங்கள். வந்தோடனே ஃபஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே யூடியூப் ஓப்பன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போது உங்கள் யூடியூப் பேஜில் மேலே உங்கள் லோகோ காமிக்கும், அதை கிளிக் பண்ணி யுவர் சேனலும் கிளிக் பண்ணுங்கள். யுவர் சேனல் வந்தக்கப்புறம் அங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். நேமுக்கு நேராக, உங்கள் நேமுக்கு நேராக கஸ்டமைஸ் சேனல், யூடியூப் ஸ்டுடியோ. கஸ்டமைஸ் சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே இப்போது அந்த பேஜில் உங்கள் நேமுக்கு நேராக ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்பப் ஆகும். அதில் கஸ்டமைஸ் த லே அவுட் ஆஃப் யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிசேபிள் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் இருந்தால் நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுருங்க. எனேபிள் பண்ணக்கப்புறம் கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹோம் பேஜு, ப்ளேலிஸ்ட்டு, வீடியோஸ், அபவுட் சேனல் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான், நம்ம செட்டிங் முடிஞ்சுது. இப்போது நம்ம யூடியூப்பில் போய்ட்டு நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹோம் பேஜு, வீடியோஸ், ப்ளேலிஸ்ட், சேனல், அபவுட் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு போங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.